ஹல்லேலூயா என்ற அதிகாலையில் நாம் பரிசுத்தரின் வார்த்தையை தியானிக்க இருக்கிறோம். இந்த நாளிலே கூட 1 சாமுவேல் 28வது அதிகாரம் 6வது வசனம். சவுல் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும் பொழுது கர்த்தர் அவனுக்கு சொப்பனங்களிலாவது ஊரிமிலாவது தீர்க்க தரிசிகளினாலாவது மறு உத்தரவு அருளவில்லை. அப்பொழுது சவுல் தன் ஊழியக்காரரை நோக்கி, அஞ்சனம் பார்க்கிற ஒரு ஸ்திரீயை தேடுங்கள், நான் அவ்விடத்தில் போய் விசாரிப்பேன் என்றான். ஆம் தேவ ஜனமே, இன்றைக்கு நாம் அநேக பேர் சவுலின் ஆவியோடு கூட தான் திரிந்து கொண்டிருக்கிறோம். தேவனை ஏற்றுக்கொண்டவர்களாய் காணப்படுகிறோம். சில காரியங்களுக்கு தேவன் நமக்கு பதில் சொல்லாத பட்சத்திலே அதை பொறுமையோடு இருந்து கர்த்தர் நமக்கு ஒரு சில காரியங்களிலே பதில் சொல்லவில்லை என்றால் கர்த்தர் நம்மை காத்திருக்க சொல்லுகிறார், அல்லது அது வேண்டாம் என்று சொல்லுகிறார். நாம் கையினாலே வாயை மூடிக்கொண்டு அவருடைய சமூகத்திலே அமர்ந்திருப்போம். நம்முடைய வேலைகளை மாத்திரம் பார்ப்போம். நாம் ஜெபித்த காரியங்களை கர்த்தரிடத்திலே சொல்லிவிட்டு விடுவோம் என்று சொல்லி இல்லாதபடிக்கு மாற்று ஆலோசனையை நாம் தேடுகிறவர்களாய் இருக்கிறோம். சவுலுடைய தோல்விக்கு காரணம் என்ன தெரியுமா? கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட சவுல், கர்த்தரால் தெரிந்து கொண்டப்பட்ட முதல் ராஜா சவுல், அவன் என்ன செய்தான்? கர்த்தரிடத்தில் விசாரிக்கும் பொழுது அந்த இடத்துல அவர் அவனுக்கு பதில் சொல்லாதது நிமித்தமாக அஞ்சனம் பார்க்கிற இடத்திலே போய் குறி கேட்கிறதை பார்க்கிறோம், குறி சொல்லுகிற இடத்திலே அவன் போகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கும் தேவ ஜனமே, கர்த்தர் உன்னோடு கூட பேச வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். சில நேரங்களிலே சில முடிவுகளை, சில வார்த்தைகளை, சில காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு சொல்லாமல் இருந்தால் அமைதியாக இருங்கள். அதற்கு கர்த்தர் பின்பாக ஒரு பெரிய காரியத்தை வைத்திருப்பார். எனவே தேவ ஜனமே, மாற்று வழியை யோசிக்காதிருங்கள், மாற்று வழிகளுக்கு செல்லாதிருங்கள், மாற்று மனுஷர்களிடத்திலே உறவு கொள்ளாதிருங்கள். தவறான ஆலோசனைகளை அவர்கள் கொடுக்கிறவர்களாய் இருப்பார்கள். எனவே தேவ ஜனமே, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு ஆலோசனை கொடுக்கிறவர், நம்மை கைவிடவே மாட்டார். சவுலுக்கு பொறுமை இல்லாத பட்சத்திலே அந்த இடத்துல அவன் தவறு செய்கிறதை பார்க்கிறோம். அதுவே அவனுடைய அழிவுக்கு காரணமாய் விடுகிறது. எனவே தேவ ஜனமே, சவுளை போல நாமும் இல்லாதபடிக்கு தேவ சமூகத்திலே இதோ அவர் பதில் சொல்லும் வரைக்கும் நம்முடைய ஜெபத்திற்கு நாம் காத்திருப்போம். நிச்சயம் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமேன், ஸ்தோத்திரம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக ராஜா, பொறுமையை எங்களுக்கு கற்றுக் கொடுங்க, நிதானத்தை எங்களுக்கு கற்றுக் கொடுங்க, காத்திருக்கிறதுல எங்களுக்கு சொல்லிக் கொடுங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறோம் அப்பா. எந்த காரியத்திலும் அவசரப்படாதபடிக்கு, துரிதமாய் நாங்கள் போகாதபடிக்கு உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் காத்திருக்க எங்களுக்கு கிருபை கொடுங்க. நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.